Hi friends, this is Sylvester Prabhu. Welcome back to our channel. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அச்சிறுபாக்கம் பள்ளிப்பேட்டை ஊராட்சி ஒன்று இருக்குங்க. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பசுமையான மலை குன்று ஒன்று இருக்குது. அந்த குன்றில் ஒரு அழகிய மாதா கோயில் ஒன்று இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மழைமலை மாதான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மாதா கோயிலுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. மலை குன்றின் மேலே இந்த மாதா கோயில் இருக்கிறதால நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே முழு இரவு ஜப கூட்டம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். நாம் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நிறைய கடைகள் இருக்கு இல்லையா? இந்த கடைகள் எல்லாம் நார்மல் டேஸில் இருக்காதுங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலான டேவை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மழைமலை மாதா கோயிலில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. சென்னை, காஞ்சிபுரம்னு பல மாவட்டத்திலிருந்து மக்கள் இந்த மாதாவை தேடி வந்து பௌர்ணமி அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுற முழு இரவு ஜப கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நாம் இப்போ சர்ச்சோடைய கேம்பஸில் இருக்கோம். இங்கே முடி காணிக்கை செலுத்துறவங்க செலுத்துவாங்க, மெழுகுவத்தி மாலை இதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இங்கே நல்ல ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட தான் இந்த கேம்பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா உங்களை பார்க்கிங் பண்ணுறதுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. லேட் ஆகிடுச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரோடு ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கும். அதனால் நீங்கள் அவுட்டரில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச்சு உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாதுங்க. அதனால் வெளியில் என்ன இருக்கோ அதை தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம மலையோடைய கீழ்ப்பகுதியில் இருக்கோம். இங்கேருந்து 15 to 20 மினிட்ஸ் ஸ்மால் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்னா கடினமான பாதையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ரொம்ப எளிமையான ஒரு பயணமாக தான் உங்களுக்கு இது இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கை பயணத்தை சிலைகளாக 2 சைட்லையும் வச்சுருப்பாங்க. மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் அதை நீங்கள் பார்க்கலாம். மலை மேலே கடைகளே கிடையாதுங்க. நம்ம மலை ஏறும்போது கண்டிப்பாக தண்ணி தாங்க எடுக்கும். உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கீழே இருந்து வாங்கிட்டு போயிடுங்க. நாங்கள் மலை ஏறும்போதே மணி பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. நாங்கள் 12 மணிக்கு போகும்போதே எங்கள் கூட நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் விடிய விடிய நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நைட்டுங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. நைட் டைமில் இந்த சர்ச்சோடைய ஃபுல் வியூவை டாப்பில் இருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நீங்கள் பகலில் மலை ஏறதை விட நைட்டில் வந்து மலை ஏறி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ குறிப்பாக இது மாதிரி பௌர்ணமி டைமில் மக்களாக நீங்கள் வந்து மலை ஏறி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்கும். சர்ச்சோடைய டாப்பில் மரிய வாழ்கன்னு எழுதியிருப்பாங்க. இது நைட் டைமுங்கிறதால நம்மளுக்கு அது தெரியல. பகலில் வந்து அது கிளியராக தெரியும். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோடைய ஆரம்பத்திலேயே இந்த கோயிலுக்குன்னு தனி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு உங்ககிட்ட சொல்ல இல்லையா? வாங்க அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதா கோயிலை 1963ஆம் ஆண்டு தாங்க கட்டியிருக்காங்க. 1960 1970 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலகட்டம் தமிழக மக்களுக்கு ஒரு சோதனை மிகுந்த காலனே சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் தமிழக மக்கள் புயல், வறட்சின்னு இயற்கை அழிவுகளால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 1966ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு புயல் சென்னையில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1967 1969ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. இதனால் மக்கள் ரொம்பவே பாதிப்படைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த டைமில் ஃபாதர் புஷ்பம் அச்சிறுபாக்கம் பங்கு கோயிலான புனித சூசையப்பர் ஆலயத்தில் பங்கு தந்தையாக இருக்காருங்க. வறட்சியால் பாதிக்கப்பட்டு மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுதுங்க. என்னன்னா, மாதாவுடைய திருவுருவத்தை தேரில் வச்சு 65 கிலோமீட்டர் வரைக்கும் ஜெபித்து கொண்டே, மழை வேண்டி ஜெபித்து கொண்டே எடுத்து செல்லலான்னு நினைக்கிறாருங்க. அதை ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு. ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. பிற மதத்தினருடைய ஒத்துழைப்போடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து புனித சூசையப்பர் ஆலயத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த தேரை எடுத்து செல்றாங்க. எடுத்து சென்று 9ஆம் நாள் திரும்பவும் புனித சூசையப்பர் ஆலயத்துக்கு ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வந்த உடனே அங்கே மழை பெய்யுதுங்க. மக்கள் எல்லாம் மனம் குளிர அளவுக்கு அங்கே மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அங்கே கூடியிருக்க மக்கள் எல்லாம் மழை தந்த மாதாவே, மழை தந்த மாதாவேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாதாவை பார்த்து ஜெபித்து கொண்டே நன்றி சொல்றாங்க.
இப்படி தாங்க பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு இந்த மலையில் இருந்த மாதா மழையை கொடுத்து பஞ்சத்தை தீர்த்து வச்சாங்க. அதனால்தான் மக்கள் அனைவரும் இவங்களை மழைமலை மாதான்னு பெயரிட்டு வழிபட்டுட்டு வராங்க. நாம் இப்போ மலை மேலே வந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஜீசஸ் கிராஸ் 50 அடி உயரம் உள்ளதுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி நிறைய பேர் இங்கே கல்லடிக்க வச்சுட்டு இருக்காங்க. எதற்காக இங்கே கல்லடிக்க வச்சுருக்காங்கன்னா, அவங்க புதுசாக வீடு கட்டணும்னு மாதா கிட்ட வேண்டுதல் வச்சுருக்காங்க. ஸோ இதை மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறவங்களுக்கு மாதா அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. நல்லபடியாக எல்லாருமே வீடை கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே நம்பிக்கை. இதே மாதிரி நானும் கல்லடிக்க வச்சுருக்கேங்க. நல்லபடியாக வீடு கட்டி முடிக்கணும்னு நானும் கல்லடிக்க வச்சுட்டு வந்துட்டேங்க. நீங்கள் யாராவது இது மாதிரி வேண்டுதலை வச்சு நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல குழந்தை பாக்கியம் வேண்டி நிறைய பேர் இந்த இடத்துல தொட்டில் கட்டுறாங்க. இவ்வளோ நேரம் எல்லாரும் மலை ஏறி இந்த க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கு காரணம் மழைமலை மாதாவை பார்க்குறது தாங்க. இங்கே தான் மழைமலை மாதாவுடைய திருவுருவம் இருக்குது. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி மழைமலை மாதாவை பார்த்துட்டு தாங்க திரும்ப கீழே இறங்கணும். ஸோ இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ இவங்க தாங்க மழைமலை மாதா. நல்லபடியாக மலை ஏறி மாதாவை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:45 கிட்ட ஆயிடுச்சுங்க நாங்கள் கீழே இறங்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.